அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறாங்க. அத்திப்பழ ஜூஸ். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 7 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. ஒரு கத்தி வச்சு அது தோலை நல்லா சீவிடலாம். இந்த அத்திப்பழத்தில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குங்க. விட்டமின் சி, கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. இதை குழந்தை உண்டானவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புக்கு கர்ப்பப்பைக்கும் நல்ல ஒரு வலு சேர்க்குங்க. உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் 2 டம்ளர் சேர்த்துடலாங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான அத்திப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஜூஸ் அடித்த உடனே குடிச்சிடணும், இல்லைனா அது கருத்து போயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.